வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். இன்னைக்கு உதிரியாக சூப்பராக டேஸ்டியான ஒரு பிரியாணி ரெசிபி தான். இந்த பிரியாணி ரெசிபி கறி இல்லைனாலும் கறி டேஸ்டியை மிஞ்சினியக்கூடிய அளவில் செம்ம சூப்பராக இருக்குங்க. இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம பழைய மெத்தடில் எப்படி செய்வோம் அதே மாதிரி நல்லா சூப்பராக செஞ்சுருக்கேன். இதுக்கு நான் பலாக்காய் எடுத்திருக்கேன். பலாக்காய் இல்லைனாலும் நம்ம எந்த வெஜிடபிள் வேணால் கேரட், பீன்ஸு, பட்டாணி நம்ம வீட்டில் இருக்கிற எது வேணால் போட்டுக்கலாம். சோயா கூட சேர்த்திக்கலாங்க. பலாக்காயை அந்த மேல் பகுதியை மட்டும் கட் பண்ணிக்கணும். மேல் பகுதியை கட் பண்ணும்போது ஒரு பால் வரும். கையில் எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணும்போது அந்த பாலெல்லாம் வராது. நம்ம கத்திலையும் எண்ணெய் தேய்ச்சிக்கல அப்படின்னா அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பாலெல்லாம் இதில் ஒட்டிக்கும். இப்படி பண்ணும்போது டேஸ்ட் அப்படியே கறி சுவையோட பிரியாணியே மிஞ்சிடும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த முள்ளாக இருக்கிற பகுதியை சைடெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அந்த சென்டர் பகுதியை மட்டும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி இது கூட கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் சேர்த்தணும். இப்படி நம்ம கட் பண்ணும்போதே நான் ஒரு பீஸ் எண்ணெய் தேய்க்காமல் கட் பண்ணதுக்கு பால் எவ்வளோ வருது பாருங்கள். இதை நல்லா கழுவி கையில் கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மையாக இருக்கிறனால தான் நம்ம எண்ணெய் சேர்த்துறோம். ஒரே ஒரு சொம்பு மட்டும் தண்ணி சேர்த்திட்டு ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு குக்கரில் 2 விசில் போட்டால் நல்லா பூ போல் வெந்துடும். இப்படி நம்ம பண்ணும்போது நம்ம பிரியாணியில் அது குலையாமல் நல்ல கறி சுவையில் வர்ற அந்த பீஸ் வரும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இருக்கும். பிரியாணிக்கு மெயின் புதினா செம்ம டேஸ்ட் கொடுக்குற இன்க்ரீடியன்ட். நான் பாதியன்னா நல்லா உதிர்த்து வச்சுருக்கேன். ஒரு 10 இலையை மட்டும் தண்டோட நல்லா பொடுசாக கட் பண்ணி சேர்த்துறேன். 40 ml கடலை எண்ணெய், 40 ml தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் அதிகமாக காயக்கூடாது, ஏன்னா அதுலேருந்து புகை வந்துடும். நல்ல நீல வாக்கில் நம்ம வெங்காயத்தை வெட்டி போடும்போது அது டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம பிரியாணியோட ரொம்ப கலக்காமல் அது மினிமலாக இருக்கும். நம்ம இப்படி கையில் பிணைஞ்சு போடும்போது வெங்காயம்லாம் பிரிஞ்சு அது வதங்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் கையிலேயே இப்படி பிணைஞ்ச மாதிரி போடுறது. பாருங்கள், இப்போ 50% வெங்காயம் வெந்துருச்சு. சின்ன வெங்காயம் போடுங்க, பிரியாணிக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் இஞ்சி, பூண்டு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இடிச்சு போடுவேன். அதோட டேஸ்ட் செம்மையாக இருக்கும். எங்கள் அம்மா சின்ன வயசில் பிரியாணி எல்லாம் இடித்து அரைச்சி தான் சேர்த்துவாங்க. பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே நம்ம மிக்சியில் அரைச்சி போட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. இப்படி இடித்து சேர்த்தி பாருங்களேன், அதோட மனம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். 20 பல் பூண்டு, ஒரு கொத்து இஞ்சியை நல்லா இடித்து நைஸாகவும் இல்லாமல் பிதுன்னு இல்லாமல் அந்த வணங்கின வெங்காயத்தோட ஃபஸ்ட்டு போட்டிங்க அப்படின்னா அது ஒட்டவே ஒட்டாது. இதே நைஸாக இருந்தால் அடியில் ஒட்டிக்கும். சின்ன வெங்காயம் நான் ஒரு 30 பல் போட்டுறேன். வெங்காயம் பிரியாணிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டுங்க. இதை நல்லா இடித்து சேர்த்தும் போது அதோட வாசனை சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் பிரியாணிக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும். இப்போ இதையும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டே நம்ம ஒன்றா அடுப்பில் வச்சுட்டு நான் அப்படியே சேர்த்திக்குவேன். புதினாவையும் 1க்கு 2 இடித்து தான் போடணும். இதை எதையுமே நைஸ் பண்ணிடக்கூடாது. இடித்து சேர்த்தும் போது அதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்க மாட்டேன். எல்லாமே அடுப்பில் வச்சுட்டு ஒன்றா அந்த மசாலா வேக நம்ம சேர்த்தும் போது அதோட சுவை இன்னுமே ரெட்டிப்பாகும். டைம் இல்லாதப்ப மிக்ஸி யூஸ் பண்ணலாம். டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி இடித்து சேர்த்தி பாருங்கள், சமையலும் சுவையாக இருக்கும், நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஒன்றா வேகும் போது அடுத்து நம்ம இன்க்ரீடியண்ட்டை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்த்தும் போது அதோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிடுவீங்க. 2 விசிலுக்கே நம்ம பலாக்கா அவ்வளோ பூ போல் வெந்திருக்கு பாருங்கள். இப்போது நான் கத்தியில் சும்மா எடுத்து காமிக்கிறேன். அப்படியே சூட்டோட சூப்பராக இருக்கும். இது ரொம்ப சூடாக இருக்காது. எடுத்து ஒரே ஒரு தட்டுனா அப்படியே நசுங்கிடும். அப்படியே பார்க்கறதுக்கு கறி பீஸ் மாதிரியே இருக்கும். நம்ம 1க்கு 2 தட்டினாலே போதும், இப்படி உதிரியாக ஆகிடும். இதையும் நம்ம பிரியாணி கூட அப்படியே சேர்த்திடணும். நம்ம இஞ்சி, பூண்டு எல்லாமே சேர்த்திருக்கனால கேஸ் எல்லாம் ஆகாது. பலாக்காயை வாங்கும்போது மட்டும் ரொம்ப குட்டி சைஸாக இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் சைஸாக வாங்கினா அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பலாக்காவை இடித்து இப்போ வெங்காயம், புதினா எல்லாமே வதங்கிருச்சு. அந்த மசாலா ஐட்டம்ஸோட இந்த பலாக்காவும் சேர்த்து ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணோம். எப்போவுமே பிரியாணியை தணலை கம்மியாக வச்சு நம்ம ஃப்ரை பண்ணும்போது அதோட வாசனையும் சுவையும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எப்பவும் செய்கிறத விட டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக தக்காளியை இடித்து சேர்த்திக்கிறேன். தக்காளியை கடைசியாக போடுறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. மசாலாவில் எந்த தண்ணியுமே இறங்காமல் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியை போடும்போது அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்காக தான் நான் தக்காளியை கடைசியாக சேர்த்துறேன். இப்போ பாருங்கள், லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது அடியிலெல்லாம் ஒட்டாது. ரொம்ப வெயிலாக இருக்குது, கிச்சனில் நிற்கவே முடியல, ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருக்குது. முடிஞ்செல்லாம் காலையிலேயே வேலையெல்லாம் முடிச்சுக்கணும் போல் இருக்குது. தயிரில் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, இது மட்டும்தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக நான் சேர்த்திருக்கேன். அந்த தயிரோட மசாலா எல்லாம் சேர்ந்து ஒரு வாசனை வரும் பாருங்க, ரொம்ப சூப்பர்.
சூப்பராக இருக்கும். ஒரு தடவை டைம் இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக பிரியாணி பர்ஃபெக்டாக வரும். எப்போவுமே மசாலா ஐட்டமும் தண்ணியும் இணைஞ்சு கரெக்டாக வந்தால் நம்ம எப்போ செஞ்சாலும் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பதம் மட்டும் நமக்கு தெரிஞ்சிட்டா போதும். நம்ம அடியிலெல்லாம் ஒட்டாமல் மசாலாலாம் கரெக்டாக சேர்த்தும் போது பிரியாணி பர்ஃபெக்டாக வரும். எப்போவுமே நம்ம 2 கிலோ செஞ்சாலும் சரி 3 கிலோ செஞ்சாலும் சரி பாத்திரம் அதை விட கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் கொதிக்கிறதுக்கு வேகறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். நம்ம செய்யறது 2 கிலோக்கான அளவு, இன்க்ரீடியன்ஸு அளவு எல்லாமே 2 கிலோக்கானது தான் சேர்த்திருக்கோம். தண்ணி நான் 1 டம்ளருக்கு 1.5 தான் சேர்த்திருக்கேன். இதில் ஒரே ஒரு ட்ரிக் என்னென்னா, நம்ம அரிசி கழுவுனாலும் அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி ஊறி வெளியில் வரும். நம்ம 1.5 டம்ளர் சேர்த்தும் போது பர்ஃபெக்டாக பிரியாணி உதிரி உதிரியாக வரும். தேவையான அளவில் உப்பு மட்டும் சேர்த்திக்கோங்க. பாஸ்மதி அரிசியை ரொம்ப நேரம் ஊறக்கூடாது. 10 நிமிஷம் ஊறினாலே போதும். கொதிச்சு வரும்போது தான் நம்ம பாஸ்மதி அரிசியை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அந்த கொதிக்கிற இடத்துக்குள்ளே போட்டால் பிரியாணி அவ்வளோ சூப்பராக வரும். கொதிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டுறாதீங்க, பிரியாணி குலைவாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 1க்கு 1.5 இந்த ரேஷியோவில் நீங்கள் பண்ணி பாருங்கள், பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மசாலாலாம் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது பிரியாணி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த 2 ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், உங்கள் பிரியாணி சூப்பராக உதிரி உதிரியாக வரும். இது நீங்கள் தம் கூட போட வேண்டியதில்லை, அதுக்கு கூட நான் ஒரு ஈஸியான மெத்தட் வச்சுருக்கேன். கொத்தமல்லி தலையை கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கோங்க, அதோட ஃப்ளேவர் செம்மையாக இருக்குங்க. இப்போ கொத்தமல்லி எப்போ சேர்த்தணும்னா, நம்ம 70% பிரியாணி வெந்ததுக்கப்புறம் உதிர்த்துட்டு எல்லா பக்கமுமே மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். லெமன் பிழியும் போது அதோட டேஸ்ட் அதில் இறங்கி பிரியாணியோட அரிசியை தனித்தனியாக பிரித்து காமிக்கும். ஒரு இலை எடுத்து கொஞ்சோண்டு நெய் சேர்த்திக்கணும். இப்படி நம்ம பண்ணும்போது அந்த இலையோட ஃப்ளேவர் அப்படியே பிரியாணியில் வரும். நல்லா கீயை 1 ஸ்பூன் மட்டும் விட்டு எல்லா பக்கமே படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். அந்த இலையை எடுத்துட்டு நம்ம கேஸை ஆஃப் பண்ணி அந்த தணல்லையே அந்த இலையை அப்படியே வச்சு நல்லா அதுக்கு மேலே ஏற்ற மாதிரி ஏர் போகாத மாதிரி ஒரு மூடியை மட்டும் மூடி வச்சுக்கணும். இப்படி பண்ணும்போது அந்த இலையோட ஃப்ளேவர் அப்படியே அந்த பிரியாணியில் இறங்கி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு மேலே நான் ஒரு சப்பாத்தி கல் மட்டும் வச்சுருக்கேன் வெயிட்டுக்காக. நம்ம இதை 95% வெந்த உடனே அப்படியே கேஸை ஆஃப் பண்ணி அந்த தணல்லையே வேக வைக்கணும். இதுக்கு தம் போடணும்னு ஒன்றும் அவசியமே இல்லை. இப்போ பாருங்கள், இலையோட கலர் மாறிடுச்சுல்ல, பிரியாணியும் வெந்துருச்சு. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக அந்த கொத்தமல்லி எல்லாமே வெந்து ஃப்ரேக்ரன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கடைசியாக கிளைமேக்ஸில் நமக்கு உதிரி உதிரியான சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். என்ன இது 50% 70%ன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? எப்போவுமே ஒரு பிரியாணி தண்ணி கொதிச்சு முக்கால்வாசி சுண்டுனா அது 70%, அதுதாங்க கணக்கு. ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் ரெஸ்ட் கொடுத்தா போதும், சூப்பரான சுவையான பிரியாணி, அது உதிரி உதிரியாக டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்றத விட மிஞ்சிய டேஸ்ட்டில் இருக்கும். பார்க்கவும் நான்வெஜ் பிரியாணி மாதிரியே இருக்கும், சுவையும் அதே மாதிரி தான் இருக்கும். கடையில் நம்ம எப்படி வாங்கி சாப்பிடுவோமோ அதே மாதிரியே இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் அந்த லைக் பட்டனை ஒரு தட்டு தட்டிட்டு போயிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.